இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறது வந்து குழந்தையின்மைன்ற பிரச்சனையில் தான். கல்யாணம் ஆனாலும் வருஷக்கணக்கில் அது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. அதுக்கு காரணம் மருத்துவ ரீதியாக நிறையா இருக்கலாம், இல்லை மனம் ரீதியான விஷயங்களும் இருக்கலாம். இப்போ ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரெஸ்னாலையும் குழந்தை பிறக்காமல் இருக்கலாம், டிலே ஆகலாம். ஹெல்த் ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, இல்லை ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா அந்த விமனுக்கு வந்து யூட்ரஸில் சிஸ்ட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும், லேப்ரோஸ்கோபி பண்ணணும் இப்படின்னு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த் ரீசனாக இருந்தாலும் சரி, இல்லை மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் இதெல்லாம் உங்கள் வீடு தான் பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இஷ்யூஸ் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கிழக்கு, அதாவது ஈஸ்ட் சைடில் உள்ள வாலில் ஒரு விண்டோ வச்சுருக்கணும். அந்த விண்டோ 24 hours ஓப்பன் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் டே டயத்துலனா அது ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த சூரிய ஒளின்றது வீட்டுக்குள்ளே வரணும். அந்த சூரிய ஒளி தான் உயிர் சக்தி. அது வந்தால் தான் ஆணோட விந்தணுக்கள் அதிகமாகும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று ஆப்ஷன் என்னென்னா, இப்போ விமெனுக்கு வந்து யூட்ரஸ் இஷ்யூ சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வடமேற்கு நார்த் வெஸ்ட்ன்றது தான் வந்து அந்த சந்திரனுக்கு உண்டான இடம், தாய்மையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நார்த் வெஸ்ட். அந்த இடத்துல ஒரு பள்ளம், கிணறு, இல்லை வந்து ஒரு சம்ப் இருந்ததுன்னா அதை இம்மிடியேட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். மூணாவது என்னென்னா, நார்த் ஈஸ்டில் ஒரு பாரமான அமைப்பு இருக்கக்கூடாது. அது குருவோட இடம். குரு தான் குழந்தைய கொடுக்குறவர். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பாரமான அமைப்பு வைக்கக்கூடாது. ஒரு ஓவர்ஹெட் டேங்கோ இல்லை மரமோ இருக்கக்கூடாது. நாலாவது தென்மேற்கு. இதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அந்த உறவு ரீதியான விஷயம். அங்கே சண்டை வருது அப்படின்னா அந்த தென்மேற்கில் ஒரு பள்ளமோ, தென்மேற்கில் ஒரு கட், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 விஷயங்களும் நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியன்றது கிடைக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட போகணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்துவை நான் சொன்னபடி சரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு கன்சீவ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த விஷயமாக உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.